அண்மை செய்தி. தமிழகத்தில் தேர்தல் பணிகள் மற்றும் கூட்டணி தொடர்பாக வரும் 18ஆம் தேதி காங்கிரஸ் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்காக வருகின்ற 18ஆம் தேதி டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே போல தமிழ்நாட்டின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர், மாநில தலைவர் உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதற்கான அந்த தகவலை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி என்று காங்கிரஸ் உறுதியாக தெரிவித்து கூட்டணி குறித்து பேசுவதற்கு குழுவெல்லாம் அமைக்கப்பட்டு விட்டது. அதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கலாம், என்ன பேச போகிறோம் என்பது குறித்து அதற்கான முதற்கட்ட ஆலோசனையாக இந்த டெல்லியில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அந்த தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். நாம் எத்தனை தொகுதிகளை பெறலாம், எந்தெந்த தொகுதிகள் நமக்கு சாதகமான தொகுதிகள், கடந்த முறை பெற்றதிலிருந்து கூடுதல் தொகுதிகள் பெறப்போகிறோமா, நம்முடைய இலக்கு என்ன, எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் காங்கிரஸ் பலமாக இருக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் அதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி, இந்த மூன்றும் தான் தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து வலுத்து வரக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது. இது குறித்தும் அங்கு ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாத இறுதியில் 28 அல்லது 29ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த கிராம கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிலையில் அப்பொழுது இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்படும். அப்பொழுது ஒருவேளை கூட்டணி அந்த தொகுதிகள் கூட உறுதி செய்யப்படலாம் என்று தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் 18ஆம் தேதி இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதில் நாம் என்னென்ன தொகுதிகள் பெறப்போகிறோம், இந்த கூட்டணியில் நாம் எந்தெந்த விஷயங்களை பேச வேண்டும் என்பது குறித்து காங்கிரஸ் கட்சி முதற்கட்ட ஆலோசனையை டெல்லியில் தொடங்க இருக்கிறது. அங்கு அவர்கள் அந்த ஆலோசனையை முடித்துவிட்டு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது திமுகவுடன் அந்த கூட்டணியை மீண்டும், அதாவது இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி, அதே போல ஜோதி தாக்கூர் உள்ளிட்டோர் இந்த திமுகவுடன் கூட்டணி விஷயங்களில் தொடர்ந்து இந்த கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த கருத்துக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து திமுகவுடன் கூட்டணி என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் ராகுல் காந்தியுடைய பயணம் அமையும். அதற்காக தான் இந்த முதற்கட்ட இந்த ஆலோசனையானது ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறும் என்றும், அந்த ஆலோசனையில் பல்வேறு விஷயங்கள் தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இதற்கான அந்த அறிவிப்பு தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ராகுல் காந்தி திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்வார் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து நமக்கு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.